ओम शांति। रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो। ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் पर्सनालिटीயையும் धारणे செய்யுங்கள்। जितनी पवित्रता है उतनी ब्राह्मण जीवन की पर्सनालिटी है। अगर पवित्रता कम तो पर्सनालिटी कम। எந்த அளவிற்கு தூய்மை தன்மை இருக்கிறதோ அந்த அளவிற்கு பிராமண வாழ்க்கையின் पर्सनालिटी இருக்கிறது। ஒருவேளை தூய்மை தன்மை குறைவாக இருக்கிறதென்றால் पर्सनालिटीயும் குறைவாக இருக்கிறது। ये प्यूरिटी की पर्सनालिटी सेवा में भी सहज सफलता दिलाती है। இந்த தூய்மை தன்மையின் पर्सनालिटी தான் சேவையில் கூட சகஜமான வெற்றியை அடையச் செய்கிறது। लेकिन यदि एक विकार भी अंश मात्र है तो दूसरे साथी भी उसके साथ जरूर होंगे। ஆனால் ஒரு விகாரம் கூட அம்சத்தின் அளவில் கூட இருக்குமானால் அதன் மற்ற துணைவர்களும் கூடவே அவசியம் இருப்பார்கள்। जैसे पवित्रता का सुख शांति से गहरा संबंध है, ऐसे अपवित्रता का भी 5 विकारों से गहरा संबंध है। इसलिए कोई भी विकार का अंश मात्र न रहे तब कहेंगे पवित्रता की पर्सनालिटी द्वारा सेवा करने वाले। எவ்வாறு தூய்மை தன்மையானது சுகம் மற்றும் அமைதியோடு ஆழமான தொடர்புடையதாக இருக்கிறது, அவ்வாறே தூய்மையற்ற தன்மையானது 5 விகாரங்களோடு ஆழமான தொடர்புடையதாகும்। எனவேதான் எந்த ஒரு விகாரத்தின் அம்சத்தின் அளவில் கூட இருக்கக்கூடாது। அப்போதுதான் தூய்மை தன்மையின் पर्सनालिटी மூலமாக சேவை செய்யக்கூடியவர்கள் என்று கூற முடியும்। ஓம் சாந்தி।